குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அதிசயங்கள் நிகழ்த்தும் அதிகாலை வணக்கம் அனைவருக்கும். நம்ம டெய்லி ஒரு முக்கியமான ஊட்டச்சத்தை பத்தி டெய்லி நம்ம ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பாத்தீங்கன்னா டிரிப்டோஃபான். வழக்கமா நமக்கு உடலுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துன்னு நம்ம பார்த்தோம்னா புரதங்கள், விட்டமின்ஸ், புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் மற்றும் தனிமங்கள். இதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது புரோட்டீன்ல ஒரு முக்கியமான ஒரு புரோட்டீன் வெரைட்டியை பத்தி பார்க்க போறோம். அமினோ அமிலங்கள், அதாவது டிரிப்டோஃபான் அப்படின்றத பத்தி இன்னைக்கு பார்ப்போம். புரோட்டீன்ஸ் நீரில் கரையக்கூடியவை, அதே சமயம் இது ஆர்கானிக் கரைக்க முடியாது. இப்போ புரோட்டீன் பார்க்கும்போது ரெண்டு வகையான புரோட்டீனை பத்தி நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம். எசென்ஷியல், இன்னொன்று நான் எசென்ஷியல். இதுல எசென்ஷியல் அப்படின்றத லிஸ்ட் பார்த்தோம்னா நம்ம உடம்பு உற்பத்தி பண்ண முடியாது. இதை நம்ம உணவுகள் மூலியமா தான் நம்ம உடம்புக்கு கொடுத்தாகும். நான் எசென்ஷியல் அப்படின்னு வரும்பொழுது அது உடம்பு உருவாக்கிக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள்ல இருந்து எடுத்துக்கக்கூடிய இந்த அடிப்படை புரோட்டீன்ஸ்ல இருந்து நான் எசென்ஷியல்ஸ் புரோட்டீன்ஸை தானாகவே உருவாக்கிக்கும். அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 20 வகையான அமினோ அமிலங்கள். அதுல மிக அத்தியாவசியம்னு பார்க்கும்போது வேலின், லூசின், ஐசோலூசின், லைசின், த்ரியோனைன், ஃபினலைன், மெத்தியோனைன், ஹிஸ்டடைன், டிரிப்டோஃபான். இதையெல்லாம் நம்ம எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளூட்டமைன், அஸ்பரோஸ், குளூட்டமைன், அர்ஜினைன், அலனைன், புரோலைன், சிஸ்டைன், அஸ்பர்கின், செரின், கிளைசின், டைரோசின். எதெல்லாம் இன் அப்படின்னு முடியுதோ இதெல்லாம் அமினோ ஆசிட் வகையை சேர்ந்தது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதே மாதிரி நம்ம உடம்புல நீர், தண்ணிக்கு அடுத்து அதிகப்படியாக இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன்ஸ் தான். இந்த டிரிப்டோஃபான் உடம்புல என்னென்ன விஷயங்களுக்கு பயன்படுது, என்னென்ன முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றத பத்தி பார்ப்போம். தலைமுடி முதல் பாதம் வரைக்கும் இருக்கிற ஒரு விஷயத்துக்கும், ஒரு செல்லுக்கும் புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது செல்லுக்கு உள்ளேயும் வெளியேயும் மிக மிக அத்தியாவசிய நீக்கமர நிறைஞ்சிருக்கிறதுன்னு பார்த்தோம்னா புரோட்டீன் தான். அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா டிரிப்டோஃபான்றது நம்மளுடைய சைல்டு குரோத்துக்கு தேவையான ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. இதுவும் இல்லாம நம்மளுக்கு மசில்ஸ், என்சைம்ஸ், பிளஸ் இந்த டிரான்ஸ்போர்டேஷன், நரம்பியல் கடத்தி, இதனுடைய உற்பத்திக்கு, செயல்பாடுகளுக்கு, மெயின்டெனன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மெலட்டோனைன் மற்றும் செரட்டோனின் உடல்ல உற்பத்தி பண்றதுக்கு டிரிப்டோஃபான் ரொம்ப ரொம்ப அவசியம். மெலட்டோனைன்னா நம்ம தூக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு எப்பெல்லாம் எனர்ஜி தேவைப்படுதோ அடிப்படையில ஒண்ணு கார்போஹைட்ரேட் இல்ல ஃபேட்ல இருந்து எடுத்துக்கும். இது ரெண்டும் இல்லாத போது உடம்பு நம்ம கொடுக்கக்கூடிய புரதத்துல இருந்து தேவையான எனர்ஜியை உற்பத்தி பண்ணிக்கும். அதே மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடிய டிரிப்டோஃபான் நியாசின் கன்வெர்ட் ஆகிறதுக்கு இன்னும் சில ஊட்டச்சத்துக்கள் உடம்புக்கு ரொம்ப அவசியம். அது என்னன்னு பார்த்தோம்னா இரும்பு சத்து, ரிபோஃப்ளவின், விட்டமின் B6 இதெல்லாம் உடம்புல தேவையான அளவு இருக்கும்போது இத டிரிப்டோஃபான் நியாசினா மாறுறது ரொம்ப சுலபமா இருக்கும். எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று டிஎன்ஏ, RNA இதை பத்தி எல்லாம் பார்த்திருப்போம். எப்படி ஒரு குழந்தை உருவாகுது, ஒரு பெற்றோர்கள் இருந்து ஒரே ஒரு செல் மட்டும் போறது மூலியமாக அங்க இருந்து அந்த குழந்தை உருவாகி வரைக்கும் மிக முக்கியமான ஒரு அமைப்புன்னு பார்த்தோம்னா புரோட்டீன் தான். புரோட்டீன் தான் இதுல அதிக முக்கியமான பங்கு வகிக்குது. அப்புறம் இது நம்ம ஆற்றல் வளர்ச்சி, டிஎன்ஏ உற்பத்தி பார்த்திருந்தோம். பிளஸ் விட்டமின் B3, கல்லீரல்ல விட்டமின் B3 உற்பத்தி ஆகிறதுக்கு டிரிப்டோஃபான் ரொம்ப ரொம்ப அதிகமா உதவியா இருக்குது. அடுத்து நம்ம மெலட்டோனைன், தூக்கம், தென் நம்மளுடைய சைக்கிள், பாடி கிளாக்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பாடி கிளாக்கை ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதுக்கு இந்த டிரிப்டோஃபான் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. அதே மாதிரி நமக்கு பசியை தூண்டுறது செரட்டோனைன், தூக்கம், நம்மளுடைய மனநிலைமை இதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கும் மற்றும் பராமரிக்கிறதுக்கும் டிரிப்டோஃபான் அத்தியாவசியமான ஒன்று. இப்ப அடுத்து டிரிப்டோஃபான் நம்ம உடம்புல கம்மியா இருக்கு அப்படின்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? நமக்கு எப்பயுமே நார்மலா இயல்பா நம்ம கவனிக்கக்கூடிய விஷயங்கள் தான். ரொம்ப கவலையா இருக்கிறது, ஒரு சோர்வா ஃபீல் பண்றது, ஒரு எரிச்சல், அடிக்கடி ஒரு எரிச்சல் ஆகிறது, ஒரு கவனம் எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு செயல்பாடுகள்லையும் நம்மளால அதிகமா கவனம் செலுத்தி முழு ஈடுபாடோட இருக்க முடியாம இருக்கிறது, தூக்கம் குறைபாடு, மோசமான ஒரு கனவு நினைவுகள். இப்ப கனவுல நடக்கும், சில பேர் பார்த்தா அதை அப்படியே ஞாபகமா சொல்லுவாங்க, சில பேரால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்க முடியாது. இந்த மாதிரி சில மோசமான நினைவுகள், அதிகப்படியான பசி, அதாவது நம்ம சாப்பிட்டுருப்போம், நல்லா சாப்பிட்டும் ஒரு சாப்பிட்ட ஃபீல் இருக்காது, இன்னமும் பசிக்கிற மாதிரியே இருக்கும், அந்த மாதிரியான ஒரு உணர்வுகள், நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய தசைகள், எலும்புகள் இந்த மாதிரி உடம்பு வீக்கா ஃபீல் பண்றது, அப்புறம் சடனா எடை அதிகரிக்கிறது அல்லது எடை லாஸ் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தால் இது எல்லாம் என்ன நமக்கு உணர்த்துதுன்னா
நமக்கு வந்து புரோட்டீன் சத்து கம்மியா இருக்குது அப்படின்றத நம்ம வந்து உணர்ந்துக்கலாம். அதாவது தலைமுடி உதிர்றது, சர்மம் வறட்சி ஆகுறது, தசைகள் சுருங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது கண்ணுடைய பார்வை இதையெல்லாம் வச்சு நம்ம புரோட்டீன் கம்மியா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது எந்த உணவுகள் அதிகமா கிடைக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள், சக்கரவள்ளி கிழங்கு, திராட்சை, பூசணிக்காய், சோயாபீன்ஸ், இந்த தண்டு கீரையினுடைய விதைகள், முட்டை, பால், இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இது ரொம்ப அதிகமா கிடைக்குது. எவ்வளவு கிடைக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஒரு 100 கிராம், எல்லாமே ஒரு 100 கிராம் அளவுல பார்ப்போம். ஒரு 100 கிராம் மஞ்சத்தூள் எடுக்கிற பட்சத்துல அதிகபட்சமாக நமக்கு 2.03 கிராம் டிரிப்டோபன் நமக்கு கிடைக்குது. சக்கரவள்ளி கிழங்குல 1.9, அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா 1.83 கிராம் வந்து திராட்சையிலையும், 1.77 கிராம்ஸ் வந்து பம்கின் பூசணிக்காயிலையும், 1.68 கிராம் வந்து சோயாபீன்ஸ்லயும், தண்டுக்கீரைகள்ல 1.69 மற்றும் முட்டையில பாத்தீங்கன்னா 1.58 கிராம் கிடைக்குது. பால்ல 1.48 கிராம்ஸ் கிடைக்குது. இது மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிறது மூலியமாக நம்ம இயற்கையாகவே வந்து டிரிப்டோபனை எடுத்துக்க முடியும். அடுத்து இன்னைய காலகட்டத்துல நம்ம இதெல்லாம் எடுத்துக்கிறோமா, ஒரு நியூட்ரிஷன் பேஸ்டா நம்ம யோசிச்சு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை சரிவிகிதமா எடுத்துக்கிறோமான்னு பார்த்தோம்னா மிக மிக குறைவு. இன்னைக்கான வாழ்வியல் நடைமுறைகள், இந்த பதப்படுத்துறது, கலப்படம், மண்ணுடைய தரம் குறைஞ்சது, இதெல்லாம் வந்து இதுக்கு முக்கியமான காரணம். அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு துணை உணவுகள், இந்த புரதத்தை எந்த துணைவுகள் மூலியமா நம்ம எடுத்துக்க முடியும்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஆல் பிளான்ட் புரோட்டீன் மூலியமா இதை நம்ம எடுத்துக்க முடியும். இந்த ஆல் பிளான்ட் புரோட்டீன்ல நம்ம டிரிப்டோபன் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 120 மில்லிகிராம் இருக்கு. சரி, ஓகே. அப்ப நம்மளுடைய எவ்வளவு வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்றாங்க, டெய்லி நியூட்ரிஷன் அளவு எவ்வளவு ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 110 மில்லிகிராம் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. நமக்கு 20 மில்லிகிராம் வந்துட்டு நம்மளுடைய நியூட்ரலைட்ல அவைலபிள் இருக்கு. இதே ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா வித் கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு காம்பினேஷன்லயும் கிடைக்குது. மிக அற்புதமான ஒரு மருந்து. நம்ம இதை எடுத்துக்கிறது மூலியமாக நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம வளர்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அனைவரும் இதை கண்டிப்பா கட்டாயமா பயன்படுத்தணும். இன்னைக்கு டிரிப்டோபனை பத்தி தெரிஞ்சிருக்கோம்னு நம்புறோம்.